மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை எடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை எடுப்பே. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை he will exalt the horn of his anointed. இந்த வார்த்தை ஹானா அவள் ஜெபிக்கும் போது துதிக்கும் போது அவள் வாயில் இருந்து வந்த ஒரு prophecy. It is one of the prophecy predicted by Hannah. ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாக யாரை கொண்டு சொன்னாலும் தீர்க்க தரிசன வார்த்தை கண்டிப்பா என்ன செய்யும் சொல்லுங்க, நிறைவேறும். இங்கே கொம்பு என்பது எதை காட்டுகிறது என்றால், கொம்பு என்பது வேதாகமத்தில் வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லப்படக்கூடிய ஒன்று. ஹார்ன் ரெஃபர் டு பவர் அண்ட் அதாரிட்டி. தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவனுக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுது? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள். When the Holy Spirit come upon you, you shall receive power. வல்லமை பெறுவீர்கள், அதிகாரத்தை பெறுவீர்கள். அந்த வல்லமையினாலே நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு அப்ப சாட்சியாய் இருக்கத்தக்க ஒரு பலனை பெறுவீர்கள். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்க. சீசருடைய டிசைபிள்ஸ் உடைய வாழ்க்கையை பாருங்க. பிஃபோர் த அனாயிண்டிங் அவர்கள் எப்படி இருந்தாங்க, ஆஃப்டர் அனாயிண்டிங் ஆஃப் காட் எப்படி இருந்தாங்க. அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக கோழைகளா இருந்தாங்க, பயந்தவர்களா இருந்தாங்க, அதிகாரங்களுக்கு முன்பாக நிற்க முடியாதவர்களா இருந்தாங்க, அறை வீட்டுக்குள் பூட்டி கொண்டு கிடந்தார்கள். பெந்தேகோஸ்து நாள்ல அபிஷேகம் பெற்ற பின்பு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் பேச்சு எப்படி இருந்தது, அவர்கள் பிரசங்கம் எப்படி இருந்துச்சு, அவர்களை பயமுறுத்தின அதிகாரிகளுக்கு அவர்கள் பயப்படவில்லை. They had received power. So பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பவரை ஒரே நாள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களுக்குள் நிலைத்திருப்பார் என்றால் day after day your power and authority will be increased. வல்லமை பெருகும், அதிகாரம் உங்களுக்கு இருக்கும். வல்லமை அதிகாரம் உங்களுக்குள் இருந்தால் உங்கள் பிரச்சனை எதுவாயிருந்தாலும் you can prevail it easily. குடும்ப பிரச்சனையா, ஸ்தோத்திரம், குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் நீங்க சால்வ் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளின் அதிகாரத்தை கொடுக்கிறார். 75ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே நீதிமானின் கொம்பு உயரும் என்றும், 112ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே செம்மையானவருடைய கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும் என்று வாசிக்கிறோம். 112:9 கூட வாசிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அவனுடைய கொம்பு மகிமையாக என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, God gives his strength to his anointed people to prevail their enemies, their problems. Praise God. நீங்க நல்ல ஆவியில் நிறைந்து பரிசுத்தாவிக்குள்ளே நல்ல உற்சாகமாயிருங்க. அப்படியே ஸ்தோத்திரம், நீங்க பரிசுத்தாவில் நிறைந்து நல்ல ஆவியில் நிரப்பப்பட்ட நீங்க உங்க மனைவியோடு புருஷனோடு தொடர்ந்து எவ்வளவு நேரம் சண்டை போடுவீங்க?
சண்டை போட முடியுமா? பிரைஸ் காட். நான் ஒரு சகோதரியை நன்றாக தெரியும் எனக்கு. இப்போ பாஸ்டருடைய ஒய்ஃபா இருக்கிறார். பிரைஸ் காட். அவர்கள் ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர். நான் இருந்த ஒரு சர்ச்சில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். அவருடைய தம்பிக்கு பிரைஸ் கொடுக்கிற விஷயத்தில் ஒரு சின்ன தகராறு வந்து விட்டது. தலைமை போதகர் அந்த சண்டே கிளாஸ்ல பரிசுகள் வழங்கும்படி வந்திருக்கிறார். எல்லா பிள்ளைகள் பரிசு கொடுத்ததிலே அவருடைய தம்பிக்கு பரிசு கொடுக்கிற ஏதோ சின்ன குளறுபடி நடந்து விட்டது. ஸ்தோத்திரம். அப்பொழுது அபிஷேகம் பெற்ற அந்த மகள் என்று சொல்லப்பட்டது. நான் அந்த மகளுடைய வார்த்தை இப்படி இருக்குமா என்று கேட்டதே கிடையாது. அதாவது நல்ல சூடான எண்ணெயில கடுக போட்டா எப்படி பட்டப்பட்ட பட்டப்பட என்று வெடிக்கும், அதுபோல அவள் ஒரு செகண்ட்ல 1000 வேர்ட்ஸ் பேசத்தக்க அளவில் வாயில வந்தது போல பயங்கரமாக பேசினான். இந்த வார்த்தை கேட்ட தலைமை போதகர் இங்க இருந்தால் இனி ஏதோ பிரச்சனை ஆகிவிடும் சொல்லி அவர் ஸ்கூட்டர் எடுத்து போய்விட்டார். பிரைஸ் காட். அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாய் பேசினார். ஸ்தோத்திரம். இப்பொழுது பாஸ்டருடைய ஒய்ஃபா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு எமோஷனல் மாம்சத்துக்குரிய காரியங்கள். நீங்க பரிசுத்தாவில நிரம்பினால் உங்கள் வாழ்க்கையில எந்த காரியத்தையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தியை தருகிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பார்க்கும்போது சில அபிஷேகம் பெற்றவங்களாம் நல்ல சண்டை போடுறாங்க. புருஷன்ட்ட போடக்கூடிய சண்டைக்கு அளவே கிடையாது. இதெல்லாம் என்ன அபிஷேகம்? உண்மையான அபிஷேகம் பெறல. அபிஷேகம் பெற்றால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை, மலையை போன்ற உங்க பிரச்சனை தெரியலாம், ஆனா யூ கேன் சால்வ் இட் ஈஸிலி. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியை குறித்து ஏற்கனவே சொன்னோம். அறிவையும் உணர்வையும் அருள் ஆவி, ஞானத்தையும் ஏசாயாவில் வாசித்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருள் ஆவி, பிறருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஆவி. அப்ப பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆவி உங்களுக்குள் இருக்கும்போது நீங்கள் ஸ்தோத்திர வழக்காடுவதற்கு பல பிறரிடத்தில் ஆலோசனை கேட்க கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வராது. பிரைஸ் காட். தேவ ஆவியை பெற்ற மக்கள் நாளுக்கு நாள் தங்கள் உள்ளான மனுஷனிலும் ஆவிக்குரிய பலனிலும் அவர்கள் விருத்தி அடைவார்கள். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சத்துருக்களுடைய மேடுகளை என்ன செய்வார்கள்? மிதிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். உபாகம் 33:29 வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் இந்த கருத்தை முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 18:50 வாசிங்க. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். சதா காலங்களிலும் கிருபை செய்கிறார். வசனம் சொல்லி அருமையான வார்த்தை பாருங்க. தான் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களிலும் கிருபை செய்கிறார். ஸ்தோத்திரம். God shows his mercy to his anointed. தாவீதுக்கும் தயை பாராட்டுகிறார், அவன் சந்ததிக்கு சதா காலமும் என்ன செய்கிறாராம்? கிருபை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே வார்த்தை 2 சாமுவேல் 22:51 சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தயை காட்டுவார் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. வேதத்துல பார்க்கும்போது தாவீது நிமித்தம், பிகால் ஆஃப் டேவிட் God sowed his seed. தாவீதுக்கு பின்பு அவனுடைய பிள்ளைகளுக்கு தாவீது நிமித்தம் கர்த்தர் அவன் பிள்ளைகளுக்கு தயை செய்ததை பார்க்கிறோம். தாம் அபிஷேகம் பண்ணினவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு 2 வருஷம் தயை செய்யன்னு சொல்லியிருக்கிறாரா? ஒரு 10 வருஷம் மனுஷனா இருந்தால் சரி, நான் கொஞ்ச காலம் பார்த்துக்கிறேன் அதான் சொல்லுவாங்க. சதா காலங்களிலும் வசனம் பாருங்க, தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் என்ன செய்கிறாரு? கிருபை செய்கிறார். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 6ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கையில் ஒரு ஊழிய தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலிசாவிடத்தில் வருகிறார். ஆண்டவனே, என்னுடைய புருஷன் மரித்து போய்விட்டார். அவர் வாழ்ந்த காலத்திலே
ஒரு ஐஸ்வர்யவானிடத்தில் கடன் வாங்கியிருந்தார். இப்பொழுது கடன் கொடுத்தவன் உன்னுடைய 2 பிள்ளைகளை, என்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக்கி கொள்ள, நிரந்தர அடிமைகளாக்கி கொள்ள வந்திருக்கிறான். எனக்கு என்ன செய்வது என்று தெரியல என்று தீர்க்கதரிசியிடத்தில் வருகிறார். அப்பொழுது தீர்க்கதரிசி கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அப்பொழுது கொஞ்சம் போல என்ன இருக்கிறது? அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறாள், நீ போய் அக்கம் பக்கத்தில் உள்ளிடத்தில் வெறுமையான பாத்திரத்தை வாங்கி உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் ஆயில் அந்த பாத்திரத்தில் என்ன செய். அவள் அதிகமான பாத்திர தீர்க்கத வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்திருந்தால் அந்த ஊர்லயே நம்பர் 1 பணக்காரியா மாறி இருப்பா. ஆனா அவளுக்கு ஒரு ஹெசிடேஷன், நாம ஏற்கனவே கடன் வாங்கி கடன்ல இருக்கிறோம், பக்கத்து வீட்டாரிடத்தில் போய் பாத்திரம் கேட்டா தர மாட்டாங்க. அல்லேலூயா. ஒருவேளை வித்து சாப்பிட்டு விடுவாள், ஏன்னா ரொம்ப வறுமையில கிடக்கிறான், கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை அடிமைப்படுத்த வந்திருக்கிறான் என்ற அச்சத்திலே பக்கத்து வீட்டாரிடத்தில் போய் அவள் பாத்திரம் வாங்க போகல. தன்னிடத்தில் இருந்த வெறுமையான பாத்திரங்களை வாங்கி தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி எண்ணெய் ஊற்றினாள். இப்பொழுது வீட்டில் பாத்திரம் இல்லை. அவள் ஸ்தோத்திரம் அதாவது இன்னொரு பாத்திரம் கொண்டு வா என்று சொன்னாய், பாத்திரம் இல்லை. அவள் கண்டிப்பாக வெளியே போய் அந்த ஊர்ல எல்லாரிடத்திலும் பாத்திரம் வாங்கி தன் வீட்டுக்குள்ள வைத்து எண்ணெய் விட்டிருந்தா அத்தனை பாத்திரமும் நினைச்சிருக்கும், நிரம்பி இருக்கும். அந்த எண்ணெய் வித்து வாழ்ந்தால் அந்த ஊர்லயே நம்பர் 1 பணக்காரியாவள் நினைச்சிருக்க முடியும், மாறி இருக்க முடியும். அவள் மனுஷிகத்திலே அச்சம் கொண்டு நம்ம பாத்திரம் வாங்க போனா யாரும் தரமாட்டேன், ஏன்னா தீர்க்கதரிசி சொல்லிருக்கிறாரு போய் வாங்கு என்று சொன்னால் கண்டிப்பா வாங்க போயிருந்தா அந்த ஊரார் அத்தனை பேர் பெரிய பெரிய பாத்திரங்களா நினைச்சிருப்பாங்க, கொடுத்திருக்கலாம். போகல. இருந்த கொஞ்சம் பாத்திரத்தை நிரப்பினால் கடனை அடைத்து கடன் இல்லாமல் வாழ்ந்தார். பாருங்கள், அவளுடைய புருஷன் மரித்த போது ஸ்தோத்திரம் அவளுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வந்த அவளுக்கு ஸ்தோத்திரம் அவள் பிள்ளைகள் பிந்தின காலத்தில் என்ன செய்தார்கள், எப்படி ஊழியம் செய்தார்கள் என்று எழுதப்படாவிட்டாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசியாக இருந்த அவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்தாரு? கிருபை செய்தார். நீங்க நல்ல அபிஷேகத்தை காத்துக்கொண்டு அபிஷேகத்தின் நிலையில் இருந்தால் God will sow his, God will favor your children. உங்கள் பிள்ளைகளுக்கு 5 ஆண்டு 10 ஆண்டு அல்ல, உங்கள் பிள்ளைகள் வாழும் கால வரைக்கும் சதா காலமும் என்ன செய்வாராம்? கிருபை செய்வார். ஏன் கிருபை செய்வார்? தான் அபிஷேகம் பண்ணின தாவீது நிமித்தம், தான் அபிஷேகம் பண்ணின தாவீது நிமித்தம் அவன் சந்ததிக்கு சதா காலமும் கிருபை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏலிக்கு அப்படி நடக்கலையே, ஏலியின் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் மோசமாயிருந்தார்கள், யுத்தத்தில் மரித்து போனார்கள், ஏலியின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயம் செய்யலையே. ஏலியும் he was not a spiritual man, he was not a spirit filled man. ஆவியினால் நிறைந்தவன் அல்ல. அவன் பிள்ளைகள் எவ்வளவு மோசமாக நடந்தார்கள். அவன் ஒரு priest. ஆனா கர்த்தருடைய ஆவி அவனோடு என்ன செய்யல. Eli was not an anointed person. God did not want to speak with him nor speak through him. அவனோடு பேச விரும்பல, அவன் மூலமாகவும் கர்த்தர் ஜனத்தோடு பேச என்ன செய்யல, விரும்பல. அப்படி என்றால் ஸ்தோத்திர ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு பேச வேண்டும் என்றால் யார் மூலமா தான் பேசியிருக்கணும்? ஆசாரியனாகி ஏலி மூலமா தான் பேசியிருக்கணும். பட் he was not fit. ஆண்டவர் அவனோடு பேசுவதற்கு ஆண்டவர் அவனோடு பேச மனமில்லாமல் இருந்தார். ஆகையால் தான் ஸ்தோத்திரம் சிறு பையனாகிய சாமுவேலை கூப்பிட்டு அவன் குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய காரியத்தை சொல்லுகிறார். ஏலி சொல்ற ஆண்டவர் என்ன சொன்னார் என்று சிறு பையனிடத்தில் கேட்கிறார். அப்போ சாமுவேலிடத்தில் சொன்ன ஆண்டவர் டைரக்டா ஏலியிடத்தில் என்ன செய்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஸ்தோத்திரம் ஏலிக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை ஒரு அன்னோன் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்வதை 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த இடத்திலே ஸ்தோத்திர வசனம் சொல்லுது, அந்நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை
அபூர்வமாயிருந்தது. அபூர்வமாயிருந்தது என்றால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தை சொல்லத்தக்க சரியான நபர்கள் இல்லை. அந்நாட்களில் சரியான வெளிப்பாடு இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை, தரிசனம் இல்லை. தேவனுடைய தொடர்பில், தேவனோடு உள்ள தொடர்பில் இருந்த மக்கள் இல்லாமல் இருந்தார்கள். தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிய ஏலி சரியா இருந்திருந்தால் அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை சரியாக ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் அந்நாட்களில் மிகவும் துக்கமாக இருந்தார். ஆகையால் தான் அவனுக்கு அப்படிப்பட்ட நிலை வந்ததாக நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் தம் வார்த்தையில் உண்மையுள்ளவர். God could not use Eli in his ministry. ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கும் ஆண்டவர் அவனோடு பேசுவதற்கும் அவன் தகுதியற்றவனாயிருந்தான் என்றுதான் நாம் பார்க்க முடியும். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.